ஆடக மதுரை அரசை போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த மதுரை விழாமலி மூதூர் என்று இந்த மதுரை என்பதைக்கு பெயர் உண்டு. வருடத்தில் 12 நாட்களும் திருவிழா நடக்கின்ற அற்புதமான மதுரை என்பதிலே சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் என்று சொல்வார்கள். 12 நாட்கள் இந்த சித்திரை மாதத்திலே முத்திரை பதிக்கிற விதத்திலே உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டகப்படி பிரசித்தி பெற்ற ஒரு மண்டகப்படி. 6ஆம் திருநாள் அப்படிங்கிற அந்த 6ஆம் திருநாள் இருக்கு பாருங்க. சைவ சமயத்தை இந்த மண்ணிலே ஞானசம்பந்த பெருமான் நிலைநாட்டிய வரலாறு அந்த லீலை நடைபெறுகிற அந்த அற்புதமான நாளில் ஒருத்தருக்கு மண்டபப்படியே மீனாட்சி படி இழந்திருக்கிறா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி ஒரு மனிதர் நம்மளோட உட்கார்ந்துருக்கிறார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டய கணக்காளர், பட்டய கிளப்புவர். சின்ன வயதுல இருந்தே மீனாட்சி பக்தராக அவர் வந்து இல்லத்தரசியாக வந்த சக தர்மினியும் அப்படியே அமைஞ்சிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்க தினம் நிறையா நடந்து மீனாட்சி கோயிலில் போய் வழிபாடு பண்ணும்போது மீனாட்சியா பார்த்து இந்த 6ஆம் திருநாள் திருக்கண் மண்டபப்படிய எங்க பட்டய கணக்காளர் முரளிதரன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த மண்டபம் எப்படி அவருக்கு கிடைத்தது, அவருடைய பக்தி என்ன என்பதை நீங்களும் கேளுங்க. அண்ணல் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் இந்த மண்டபப்படி எங்களுக்கு கிடைத்தது. கிடைத்த நாளில் இருந்து மிகவும் போற்றுதலுக்கும் வனத்துக்கும் உரிய வாழ்த்துக்கும் உரிய இந்த மண்டபப்படி உண்மையிலேயே எங்களுடைய பரம்பரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்பதுதான் சிறப்பான விஷயம். மக்கள் பச்சை பதிகம் பாடி ஞானசம்பந்தர் அவர்கள் சைவ சமயத்தை இந்த பாண்டிய மண்ணிலே நிலைநாட்டிய இந்த தருணத்தை நினைவாக இந்த மண்டபப்படி நடைபெறுகிறது. இந்த மண்டபப்படிக்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பு தந்து அண்ணல் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பட்டய கணக்காளர் எப்பவுமே செயல் வீரர் தான், செயல்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா வந்து ராஜராஜேஸ்வரி. நவராத்திரியில மீனாட்சி அம்மனுக்கு முதல் நாள் அலங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அலங்காரமா இருக்கும். அவங்க ராஜராஜேஸ்வரிக்கு தான் அந்த கோயிலுக்குள்ள போய் வந்த அந்த அனுபவம் அப்படியே மெய் சிலிருக்கும். அந்த அனுபவத்தை திருமதி ராஜராஜேஸ்வரி முரளிதரன் அவர்கள் நம்மோடு பகிர்கிறார்கள். மதுரையில் கல்யாணம் பண்ணி நான் குடுத்தனம் பண்ண வந்தது 1996 இங்கே வந்தேன். மேலமாசி வீதி தான் மாமியாருடைய வீடு. அப்போ இதுலேருந்து அம்மா சொல்லுவாங்க, மாசி சித்திரை திருவிழாலாம் சூப்பராக இருக்கும், டெய்லி காலையிலையும் நைட்டும் சாமி வரும் அப்படின்னு. அப்போ வந்து அம்மா என்ன செய்வாங்கன்னா சாயங்கால நேரத்தில் டெய்லி வீட்டில் உண்டான விஷயங்களெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு திருப்பி சாமியை சுற்றி இங்கே வர்றதுக்கு முன்னாடி அம்மா வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருவாங்க. அப்படி போகும்போது இந்த ரிஷப வாகனத்தை பற்றி ரொம்ப அம்மா பெருமையாக பேசுவாங்க, விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. அவசரமாக போயிட்டு வரும்போது நான் யோசிப்பேன், எதுக்குமா இவ்வளோ அவசரமாக போய் வேர்த்து விறுவிறுக்க போய் நிற்கிறீங்க? இல்லை ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை சொல்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதில் அம்பாலும் சுவாமியும் அந்த ரிஷப வாகன காட்சியை பார்க்குறதுக்கே நமக்கு கோடான கோடி புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப பெருமையாக சொல்லவும், ரைட்டு அது அடுத்த தடவையிலேருந்து கூட்டத்தில் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அம்மா வீட்டு வாசலில் தான் திருக்கண் வச்சு பார்த்துட்டு வருஷம் நடத்திட்டு வந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அம்மாவுடைய காலமும் முடிஞ்சதா, அப்புறம் திருவிழாவை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் எனக்கு வந்தது அம்மா சொன்ன அந்த கதையினுடைய விஷயத்தில் தான். அப்போ என்ன செய்வோம், டெய்லி பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் பஸ் ஏற்றி விட்டுட்டு இருந்த டிஎம் கோர்ட்டுக்கிட்ட நேராக காலையில் 7:30 மணிக்கெல்லாம் நடந்து தெற்கு மாசி கோபுரம் வழியாக போய் பார்த்துட்டு டெய்லி சுற்றிட்டு வருவேன். அப்போ போகும்போதெல்லாம் அங்கே கோயிலில் அந்த பெஸ்கார்ட்ட நான் கேட்பேன், சார் ஏதாவது
அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு அனுகிரகம் ஏதாவது செஞ்சு கொடுங்களேன் எங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுமா, நீங்கள் வரீங்க போகிறீங்கன்றதை மாத்திரம் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் டிக்கெட் கூட நீங்கள் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்க, பாஸ் வாங்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் லைனில் தான் நின்று சாமி பார்த்துட்டு போகிறீங்க, நான் உங்களை டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை சார் டெய்லி இல்லை சார், நான் கிட்டத்தட்ட ஒரு மண்டலமாக நான் உங்களை வந்து நான் பார்க்கணும், என்னுடைய பிரார்த்தனையை நான் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிவிட்டு கடைசி நாளாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பார்க்க வந்திருக்கேன் சார்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட பேசும்போது, சரிம்மா நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கன்னு கேட்டார். ஐயா என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் நான் சொல்லவும், அப்போ டெய்லி நீங்கள் வந்து காலையில் விஸ்வரூப தரிசன அபிஷேகத்துக்கு 1 லிட்டர் பாலும், நைட்டு அர்த்தஜாம பூஜைக்கு பாலும் நீங்கள் முதல்ல அந்த கைங்கரியத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எப்படி ஏதுங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா இல்லையா, உங்கள் பக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பக்திக்கு உங்கள் அம்பாள் வந்து என்ன செஞ்சுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்னு அவர் சொன்னதுனால அன்றைக்கி ஆரம்பித்த அந்த விஷயம், ஐ திங்க் இது வந்து 2008-09 நினைக்கிறேன், 2008-09 ஆரம்பித்த அந்த பால் அபிஷேகம் அம்பாள் மனசு வச்சுக்கிட்டு இருக்கே இன்னும் எங்கள் குடும்பத்து சார்பாக டெய்லி காலையிலையும் நைட்டும் எங்கள் குடும்பத்து சார்பாக அந்த 1 லிட்டர் பால் அபிஷேகத்தை அவள் வாங்கிக்கணுங்கிற அந்த முடிவு இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயம் ஒன்று, அது செஞ்சுட்டே இருக்கவும் அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ சொன்னார், அம்மா வந்து மாசி மண்டலம் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா, நீங்கள் அதில் ஒரு நாள் நீங்கள் மண்டாபடி பண்ணுறீங்களான்னு எப்போ சொல்கிறாரு, கொடி கட்டினதுக்கு அப்புறமா சொல்கிறாரு. சார் எப்போ சார் திருவிழான்னு கேட்குறேன். நான் 9ஆம் திருநாள் இருக்குமா, சத்தாவரம் அம்பாலும் சுவாமியும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம், அந்த அனுகிரகம் யாருக்குமே கிடைக்காதுமா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்போ இவங்க வந்து நான் மேலமாசி வீதியில் காலி பண்ணிவிட்டு கேட்கநேரு போயிட்டேன். போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு போனேன். டெய்லி உனக்கு இங்கே திருக்கன் வச்சேனே, டெய்லி உன்னைய பார்த்தேன், இங்கேருந்து நான் அங்கே போகிறேனே, நான் எப்படி நான் உன்னை வந்து நான் திருப்பி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையேன்னு மனசு தான் உன்னுடைய மனசு வருத்தத்துக்கு நான் உனக்கு ஆறுதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மண்டகாப்படி ஃபஸ்ட்டு கிடச்சிது. மாசி மண்டலத்தில் 9ஆம் திருநாள் சப்தாவரம் ஃபஸ்ட்டு கிடச்சிது. அப்போ இவங்க சென்னையில் இருந்தாங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரிப்பா அவங்க கோயிலேருந்து பேசினாங்க, ஒன்றும் யோசிக்காத பணத்தை கொண்டு கட்டிட்டு நீ ரெடி பண்ணிடுறேன், நான் வந்துடுறேன் மண்டாபடிக்குன்ட்டார். சரி, முதல் திருநாள் நம்ம 2011ஆவது மாதம் பிப்ரவரி மாதம் முதல் திருநாள் அங்கே பண்ணுறோம். சார் நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் ஒன்று எனக்கு கொடுத்துருக்கீங்களா சார்? அம்மா இது முதல் தான்ம்மா, நீங்கள் கேட்டது கட்டாயம் அம்பாள் கொடுப்பா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த தடவை அப்படின்னாரு. சரின்னு அதே வருஷம் அதே சித்திரை மாதம் அதே மாதிரி கொடி கட்டும்போது ஃபோன் பண்ணுறாரு, அம்மா நீங்கள் நினச்சது கிடச்சிருச்சு, நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு. நிஜமாவே அன்னைக்கு நேரத்துக்கு நான் எங்கள் மாமியார் தான் நான் நினச்சேன். இன்னைக்கு தேதிக்கு நான் இந்த விஷயம் நான் பண்ணுறேன்னா எனக்குள்ள அந்த ஒரு உத்வேகத்தையும் ஒரு விதமான ஒரு மெய் சிலிர்ப்பு உண்டாக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தினது எங்கள் மாமியார் தான். இன்னைக்கு வந்து அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னைக்கு நான் இங்கே திருப்பி பழையபடிக்கு இங்கே வந்துட்டேன்னா அவங்களுடைய அந்த ஆத்மா இங்கே வந்து அந்த சுவாமியை பார்க்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ கோயிலேயே வன்னிமரத்தடி பிள்ளையாரில் தான் உங்களுக்கு மண்டகப்படி, நீங்கள் அங்கே வந்துருங்க. எனக்கு முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே மெய் சிலிர்த்து போச்சு. இவ்வளோ ஒரு அனுகிரகம் அம்பாள்கிட்ட இருந்து நமக்கு சட்டுன்னு அவள் கொடுப்பாங்கிறத நான் வந்து என்றைக்குமே நான் யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி எவ்வளவோ பெரிய இம்சை நினச்சிக்கிட்டாலும் கூட அது ஆனந்த கண்ணீர் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து என்னை இன்னைக்கு ஒரு ஆளாக எங்கள் 4 பேரையும் அவள் சிற்பி மாதிரி எங்களை செதுக்கியிருக்கா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எங்கள் 4 பேரையும் சிற்பி மாதிரி செதுக்கியிருக்கா. எங்கள் பிள்ளைகளை 2 பேரும் நல்ல விதத்தில் வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கா. நல்ல அழகாக எனக்கு மீனாட்சி கொடுத்த அனுகிரகம், இன்னொரு அனுகிரகம் என்னுடைய மாப்பிள்ளையும் நல்லபடியாக இந்த மண்டாபடியில் இந்த தடவைக்கு வர முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எலெக்ஷன் இதனால. ஸோ வருஷம் மாப்பிள்ளை பொண்ணுங்களோட சேர்ந்து என்னுடைய இந்த மண்டாபடியை எங்கள் பெரியவங்க அனுகிரகம் மூலியமாக இந்த சைவ சமய ஸ்தாபித வரலாற்றிலேயே எங்கள் பரம்பரைக்கு நாங்கள் செய்யறதுக்கு கடமைப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அம்பாள் அவளின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து எங்கள் 4 பேருமே நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ என்றைக்குமே நாங்கள் மீனாட்சி தாசன், மீனாட்சி பக்தன், மீனாட்சி அடிமை. அவள் தான் எங்களுக்கு எங்கள் உயிர் மூச்சு ஃபுல்லாகவே அவள் தான். அதனால் அவளுடைய அனுகிரகம் என்றைக்குமே எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இந்த சைவ சமய ஸ்தாபித வரலாற்றில் இதை பார்க்கக்கூடிய நன்மை, அதனாலே வருஷம்
எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வர சொல்லிடுறது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் சொந்தக்காரங்க, அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் எல்லாருமே நாங்கள் வர சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய அருமையான ஒரு தரிசனம் வந்து எங்கெங்கேயோ இருப்பாங்க, யாரும் நேரடியாக சுவாமியை பார்க்க முடியாதுங்கிறதுனால எல்லாருக்குமே நாங்கள் வந்து வர சொல்லி அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்களுக்கு பிரசாதத்தை, அம்பாளுடைய பிரசாதத்தை கொடுத்து நல்லபடியாக சுவாமி தரிசனம் செஞ்சு வைக்கிறோம். இதே மாதிரி எங்களுடைய அனைத்து விதமான எங்களுடைய இந்த அம்பாள் அனுகிரகத்துக்கு துணை இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து சுவாமி அனுகிரகம் எல்லாருமா செஞ்சுக்கணுங்கிறத நாங்கள் கருணையோடு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. மிக அழகாக மீனாட்சி அம்மன் அங்கையர் கன்னி பல அற்புதங்களை இன்றைக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறேன். நான் தொடர்ந்து நேரலையில் இந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். நானும் முரளிதரன்லாம் பாலிய தோழர்கள், அந்த போத்தீஸ் பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். நாங்கள் இப்படிலாம் வருவோம்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. விளையாண்டுக்கிட்டு இருப்போம், பேசிக்கிடுவோம், கால ஓட்டங்கள் ஒவ்வொருத்தரும் பணி நிமித்தமாக ஒரு பக்கம் போனாலும் மீனாட்சி எங்களை ஒரு புள்ளியில் வந்து சேர்த்துருவான். அப்படிதான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ எங்களுடைய நண்பன் முரளிதரனுக்கு இந்த ஒரு மண்டபப்படி மாசி மண்டலாபிஷேகத்தில் சப்தாவரணம் 3 பேரும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் ஒரு மண்டபப்படி இன்னைக்கு முக்கியமாக ரிஷப வாகனத்தை சொன்னாங்க பாருங்க. ரிஷப வாகனத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் கண்டிப்பாக. ரிஷப வாகனத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே மக்கள் அனைவருமே இன்னைக்கு கடந்த 2 நாட்கள் மாசி வீதியில் உலா இல்லை. இன்னைக்கு ரிஷப வாகனம் நீங்கள் யானமகால் முன்னால முரளிதரனை பார்க்கலாம், ராஜராஜேஸ்வரி அம்மாவை பார்க்கலாம். நான் நேரலையில் அமர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அங்கே சைவ சமயம் நிலைநாட்டப்பட்ட வரலாறு முடிஞ்ச உடனே வீதி உலால வரக்கூடிய ரிஷப வாகன காட்சியை அனைவரும் கண்டு உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அழகா இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறான், அன்னை மீனாட்சி ஆசீர்வதிக்கிறாளோ அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அவருடைய கருணையை நாம் நேரலையிலே விளக்க இருக்கின்றோம். மிகச்சிறப்பாக அந்த அனுபவத்தை இயல்பா சொன்ன ராஜராஜேஸ்வரி அவர்களுக்கும் முரளிதரன் அவர்களுக்கும் நன்றி. மீனாட்சி அம்மன் அற்புதங்கள் தொடர்கிறது. ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் முனைவர் மீனாட்சி மைந்தன், சண்முக திருக்குமரன். நன்றி, வணக்கம்.